சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஆண்டவரே இந்த சத்திய வசனத்தை ஆண்டவரே தேவரே தாமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே பிதாவே. இங்கே ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக தேவாவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம், களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. ஆனாலும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகவே இந்த நாளிலே தெய்வ பிள்ளையே, தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்முடைய ஜீவியத்திலே என்ன செய்யலாம் என்றால், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே, அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஆண்டவரே நீர் கர்த்தாவே அனுக்கிரகம் செய்யும் என்று நாம் அவரை நோக்கி வேண்டுதல் செய்யலாம். ஏனென்றால் தெய்வ பிள்ளை, இந்த வசனத்திலே நாளைக்கு அல்ல இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் சகல ஆசீர்வாதங்களுக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகட்டும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களாகட்டும், சகலவித ஆசீர்வாதங்களுக்கும் நம் தேவன் ஊற்றாய் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28:12 சொல்லுகிறது, அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை என்ன செய்வார்? திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், தேவன் தாமே அவருடைய வானத்தை, தம்முடைய பண்டகசாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீ சரீரத்திலே பலவீனப்பட்டிருக்கலாம், பலப்படுத்துகிற கிருபையை பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிறார். ஒருவேளை நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே வரங்களும் கிருபைகளும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை கிருபா பாத்திரமாக மாற்றுகிறேன். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை பூமிக்குரிய பிரகாரமாக உன்னுடைய வாழ்க்கையிலே வறட்சி காணப்படலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு கேள்வி, தேவன் நமக்கு சரீர பிரகாரமான, தேவன் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமான, தேவன் நமக்கு பூமிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லும் போது, தேவன் ஒரு காரியத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். தெய்வ பிள்ளையே, சகல ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அவைகள் எல்லாம் ஒரு நிபந்தனையோடு வருகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப இவைகள் எல்லாம் வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், தெய்வ பிள்ளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், ஆனால் இவைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து நாம் இன்று முதல் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நீயும் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவாயானால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால்தான் அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த அப்பொழுது என்ற வார்த்தைக்கு முன்னால் உள்ள காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வீர்களானால், அந்த அப்பொழுது என்ற வார்த்தைக்கு பிறகே உரிய காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த நாளிலே வேதத்திலே இன்று என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு மத்தியில் தேவன் நம்முடைய ஜீவியத்திலே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும், அது நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டிய அனுபவங்களையும் குறித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
சகேயுனுடைய வீட்டிற்கு கடந்து சென்ற போது என்ன சொன்னார் என்றால், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. சகேயுனுடைய வாழ்க்கையிலே அந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதம். அது என்ன தெரியுமா? யாரும் கொடுக்க கூடாத ஒரு ரட்சிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளை, எப்படி அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான்? அவன் ஆயக்காரருக்கு தலைவனாக காணப்பட்டான். அவன் ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்தபடியால் தெய்வ பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் புறத்தார் மத்தியிலே அவன் எப்படி காணப்பட்டான் என்றால், ஒரு பாவியாக தான் காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, அநீதியான வழியிலே அநேக பணத்தை அவன் என்ன செய்திருந்தான் என்றால் சம்பாதித்திருந்தான். ஆனால் இந்த வேளையிலே அவனுக்கு ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அந்த இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இயேசுவை காண வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுடைய இருதயத்திலே வந்தபோது, திரள் கூட்ட ஜனங்கள் சூழ்ந்து இருந்தபடியால், அந்த கூட்டத்தின் மத்தியிலே தான் ஒரு குள்ளனாய் இருந்தபடியால் தன்னால் இயேசுவை காண இயலாது என்று சொல்லி அவன் என்ன செய்தானாம், அங்கே இயேசு வருகிற வழியிலே இருந்த ஒரு காட்டத்தி மரத்திலே அவன் ஏறி உட்கார்ந்து இருந்தான். ஆண்டவர், அருமை இரட்சகர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலேயும் எண்ணங்களிலேயும் சிந்தனைகளிலேயும் தோன்றுகிறதை அறிகிற தேவன், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லாதிருக்கிறபடியால் இந்த பாவியான சகேயுடைய இருதயத்திலே வந்த வாஞ்சையை இயேசு அறிந்தார். இயேசு கிறிஸ்து அந்த வழியே நடந்து வருகிறார். நடந்து வருகிற வேளையிலே சகேயுக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அண்ணாந்து பார்த்த ஆண்டவர், சகேயுவே நீ இறங்கி வா. ஆம் தெய்வ பிள்ளையே, நீ மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நீ மரத்துக்கு கீழே இருந்தாலும் சரி, நீ கூட்டத்தின் மத்தியிலே இருந்தாலும் சரி, நீ தனித்து நின்றாலும் சரி, தேவன் உன்னை காண்கிறார். உன்னுடைய வாஞ்சை சரியான வாஞ்சையாய் இருக்குமே ஆனால், இயேசுவை காண வேண்டும் என்கிற விருப்பம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால், அந்த வாஞ்சையை தேவன் நிறைவேற்றுகிறார். சகேயுவே இறங்கி வா என்று சொன்ன தேவன் அதோடு நிறுத்தவில்லை. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நாளைக்கல்ல, இன்றைக்கே நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். திரளான கூட்டத்தார் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த சகேயனுடைய இருதயத்திலே இருந்த வாஞ்சையை அறிந்த தேவன், உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்ன போது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு பாவியான, அநீதியாக சம்பாதிக்க கூடிய இந்த சகேயனுடைய வீட்டிலே எதற்காக இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார் என்று ஒரு பெரிதான ஆச்சரியம். அநீதியான காரியங்களை மாற்றி நீதியை உண்டாக்குகிற தேவன் தான் நம் தேவன். தெய்வ பிள்ளையே, இருள் இருக்கிற இடத்திலே இருளை மாற்றி வெளிச்சத்தை கொண்டு செல்கிறவர் தான் நம் தேவன். பாவம் இருக்கிற இடத்திலே பாவத்தை நீக்கி பரிசுத்தத்தை கொண்டு செல்கிறவர் தான் நம் தேவன். அந்த அன்புள்ள தேவன், அந்த பரிசுத்த தேவன், அந்த நீதிபரராகிய தேவன் சகேயனுடைய வீட்டிற்கு சென்ற போது அநேகர் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். பாவியான இந்த சகேயனுடைய வீட்டிற்கு எதற்காக ஆண்டவர் கடந்து செல்கிறார் என்று. ஆண்டவரே, சகேயு உடைய இருதயம் உடைந்து போனது. எத்தனையோ நல்லவர்கள் இந்த இடங்களிலே காணப்படும் போது, ஆனால் பாவத்திலே காணப்படுகிற என்னுடைய வாழ்க்கையிலே, தவறான விதத்திலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வீட்டிற்கு எதற்காக இயேசு வர வேண்டும்? ஜனங்கள் நிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அநேக ஜனங்கள் ஏன் இவர் சகேயனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பி கொண்டிருந்த வேளையிலே, ஆனால் சகேயனுடைய இருதயமோ உடைக்கப்பட்ட இருதயமாக, அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்னுடைய ஜீவியத்திலே தவறாக சம்பாதிக்க கூடிய பணம் என்னுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்குமே, ஆனால் அவைகளையெல்லாம் நான் நாலத்தனையாக கொடுக்கிறேன். அவனுடைய இருதயத்திலே ஒரு ரட்சிப்பு வந்தது. இந்த வார்த்தையை அவன் அறிக்கை செய்ததை கேட்ட தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த குறையை அறிக்கை செய்து தானே இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்திலே தவறான காரியங்கள் நான் சம்பாதிக்கப்பட்டது உண்டானால்
அவைகளை நான் நாலத்தனையாக கொடுக்கிறேன் என்று அவன் அறிக்கை செய்த வேளையிலே ஆண்டவருடைய வாயிலிருந்து சாபத்திற்குரியதல்ல, அது ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தை. அந்த ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு உன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சகேயு அநீதியான விதத்திலே எத்தனையோ எவ்வளவோ பணத்தை சம்பாதித்திருந்தும் அவனுடைய இருதயத்திலே நிம்மதி இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுடைய இருதயத்திலே சந்தோஷம் இல்லை, அவனுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. ஆனால் தெய்வ பிள்ளையை ஒன்றை கவனிக்க வேண்டும். சகேயு நாலத்தனையாக நான் கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொன்னானே, அந்த சகேயு தன்னுடைய வீட்டிற்குள் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய இருதயத்திற்குள்ளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்த போது, இயேசு கிறிஸ்து அவனுடைய உள்ளத்திற்குள் வந்த போது பண பிசாசு வெளியே போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலிருந்து நீ விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டுமானால், உன்னுடைய பவனத்திற்குள் இயேசு கிறிஸ்து வர வேண்டுமானால், உன்னுடைய ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்து உலாவ வேண்டுமானால், உன்னுடைய ஜீவியத்தின் பாளையம் முழுவதும் சுத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உன் பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உரைத்தார். தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த வேளையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள். ஆண்டவரே, ஒரு சுத்தமுள்ள ஜீவியம் செய்ய எனக்கு கிருபை தாரும். அது சரீர பிரகாரமாயிருக்கட்டும், பூமிக்குரிய பண காரியங்களாயிருக்கட்டும், தெய்வ பிள்ளை ஆவிக்குரிய காரியங்களாயிருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு சுத்தமுள்ள ஜீவியம் செய்ய எல்லாவற்றிலும் எனக்கு கிருபை தாரும் என்று நீ வேண்டிக் கொள்வாயானால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்திலே கடந்து வந்து உன் வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுவார். இரண்டாவது ஆசீர்வாதம் இன்று முதல் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம், யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி வருகிற பாதையிலே ஜனங்களை எதிர்த்து செங்கடல் காணப்படுகிறது. ஆனால் இப்பொழுது ஜனங்கள் மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலேயே இருந்து நாங்கள் மாண்டிருப்போமே, எதற்காக எங்களை இந்த வனாந்திர பிரயாணத்திலே எங்களை பிரயாணிக்க பண்ணி இந்த சிவந்த சமுத்திரத்திலே நாங்கள் அழிக்கப்பட வேண்டுமோ என்று மோசேயை நோக்கி ஜனங்கள் முறுமுறுத்த வேளையிலே மோசே சொல்லுகிறார், நாளைக்கல்ல, இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவன் தன்னுடைய கையிலே இருந்த கோலை அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டின வேளையிலே அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன், நம்முடைய தேவன் அதிசயத்தை செய்கிற தேவன். தேவன் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை கட்டளையிட்ட தேவன். உன்னுடைய வாழ்க்கையிலேயும் எதிராயிருக்கிற செங்கடலை இரண்டாக பிளக்க பண்ணி வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அது நாளைக்கல்ல, அது மறுநாளைக்கல்ல, இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தேவன் உன்னோடு இருக்கிறபடியால் நீ விசேஷம் உள்ளவன். தேவன் உன்னோடு இருக்கிறபடியால் நீ விசேஷம் உள்ளவன். ஆகவே தெய்வ பிள்ளையே, செங்கடல் உனக்கு எதிராக நின்றாலும் நீ பயப்பட வேண்டாம். செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலோ சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலோ சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விட. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விட.
சிவந்த சமுத்திரம், பின்னாலே போனால் பார்வோனின் ரதம். ஆண்டவரே, எப்பக்கத்திலேயும் நாங்கள் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் இரட்சகர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உலக இரட்சகர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையிலும் இரட்சகராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இரட்சிப்பின் தேவன் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்று கண்ட எகிப்தியனை, உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்டு கொண்டிருக்கிற எகிப்தியனை, உன்னுடைய வாழ்க்கையிலே தடை செய்து கொண்டிருக்கிற எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு நீ இதோ பார்வோனின் ரதங்களுடைய சேனைகளிலிருந்து தப்புவிக்கப்படுவாய். விரலிலே சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, இன்று முதல் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின் அடிப்படையிலே உள்ள ஆசீர்வாதம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த வசனம் யார் யாரை பார்த்து சொன்னது தெரியுமா? தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை குறித்து நான் படித்து பார்த்தேன். இந்த கோலியாத் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால், மாம்ச பலமுள்ளவனாக காணப்பட்டான், மாம்ச புயபலத்தை உடையவனாக காணப்பட்டான், மாம்சீக பலன் உள்ளவனாக, கேடகமும் துருகமும் தெய்வப்பிள்ளைய தலை சீராவும் ஈட்டியும் தெய்வப்பிள்ளைய ஆயுதங்களும் உள்ளவனாக இந்த கோலியாத் காணப்பட்டான். இந்த கோலியாத் என்ன செய்வானாம்? இதோ தேவனுடைய ஜனங்கள் எங்கே காணப்படுகிறார்களோ அந்த தேவனுடைய ஜனங்களின் மத்தியிலே வந்து ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டு சவால் செய்வானாம், என்னோடு எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார், என்னோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி இந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே வந்து என்ன செய்வானாம்? சவால் செய்வானாம். ஆனால் அந்த சவால் செய்த கோலியாத்தை எதிர்கொள்ள ஒருவராலும் இயலாதிருந்த சூழ்நிலையிலே ஒரு முறை சவுல் ராஜாவை தாவீது அணுகுகிறான். சவுல் ராஜா தான் இந்த கோலியாத்தை எதிர்த்து ஜெயம் பெற வேண்டும். ஆனால் சவுல் ராஜாவே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற சிறுவனாகிய தாவீது போய் சவுலிடத்திலே கேட்கிறான், என்னை எதிர்த்து ஒரு முறை கரடி வந்தது, என்னை எதிர்த்து ஒரு முறை சிங்கம் வந்தது, அவைகளையெல்லாம் மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். இந்த வேளையிலேயும் நம்முடைய மத்தியில் தினமும் கடந்து வந்து சவால் விட்டு கொண்டிருக்கிற இந்த பெலிஸ்தியனை தேவன் மேற்கொள்வார், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் என்ன செய்கிறான்? ஆயுதங்களையும் அதற்குரிய வஸ்திரங்களையும் தாவீதுக்கு கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் தாவீது அதை அணிந்து பார்த்து விட்டு, எனக்கு இந்த வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் பிடித்து எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி அவைகளையெல்லாம் சவுலுடைய கரத்திலே கொடுத்து விட்டு ஒரு கவனையும் 5 கூழாங்கற்களையும் எடுத்து போய் ஒரே கல்லிலே கோலியாத்தை வீழ்த்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஒரு கல் தான் கிறிஸ்து என்கிற மூலைக்கல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து என்கிற மூலைக்கல் இருக்குமே, ஆனால் ஒரு தலபலவே தெய்வ பிள்ளையே, எந்த உனக்கு எதிராக சவால் விட்டு கொண்டிருக்கிற மாம்சீக வல்லமைகளானாலும் அவைகளெல்லாம் முறியடிக்க தேவன் கிருபை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது என்ன சொன்னான்? நாளைக்கல்ல கர்த்தர் உன்னை என் கையில் இன்று ஒப்பு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைய தினமே ஒப்பு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் உனக்கு விரோதமாக காணப்படுகிற சத்துருக்களை முறியடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார், நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெயம் எடுக்கிற நாமம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த ஜெயத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டுமானால் உங்களுடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டிய அறிக்கை என்ன தெரியுமா? இன்றைய நாள் ஜெயத்தின் நாள். ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் ஜெயத்தின் நாள் என்கிற அறிக்கையோடு நீ காணப்படுவாயானால்
நிச்சயமாகவே அந்த நாள் உனக்கு ஜெயமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பழைய எகிப்தை நான் பார்க்க மாட்டேன், பாவத்திற்கு மரித்த நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவிப்பாயானால் தேவன் உனக்கு எதிராக நிற்கிற சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநீதியான பணத்தை ஆண்டவரே நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வாயானால் ஆண்டவர் சொல்லுவார், உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, அது நாளைக்கல்ல இன்றைக்கே வருகிறது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைக்கிற தேவன் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நிபந்தனையோடு வருகிறது. நாலாவதாக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுகிறேன். நன்மை என்று சொல்லும் போது அது சரீர பிரகாரமான நன்மையாயிருக்கலாம், ஆவிக்குரிய கிருபை வரங்களாய் இருக்கலாம், பூமிக்குரிய நன்மைகளாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நன்மையை நான் இரட்டிப்பாக உனக்கு தருவேன். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவனாயிருந்தான், உத்தமனாக காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் தேவனிடத்திலிருந்து உத்தரவு கேட்டுக்கொண்டு அவனுடைய சரீரத்தை புடமிட்டான், அவனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை சூறையாடி போட்டான். அவனுக்கு இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் பலியாக்கப்பட்டது. தன்னுடைய சொந்த மனைவியும் கூட, உன் ஜீவனை விட்டு நீ தேவனை தூஷித்து விடு என்று சொல்லுகிறாள். அந்த சமயத்திலேயும் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உத்தமனாக உண்மையுள்ளவனாக, கர்த்தர் பேரில் தான் வைத்த நம்பிக்கையிலே அசையாதவனாக, உயர்விலும் தாழ்விலும், தெய்வ பிள்ளைய வாழ்விலும் தாழ்விலும், தெய்வ பிள்ளைய துன்பத்திலும் இன்பத்திலும் அந்த தான் வைத்த நம்பிக்கையிலே உறுதியாயிருந்தபடியால் அவனுடைய அந்த சோதனை நாட்கள் தாண்டின வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். இழந்து போன பிள்ளைகளை பெற்றுக் கொண்டான், இழந்து போன மற்ற எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டான். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிற தேவன், இதோ இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஜீவியம். இந்த ரெண்டையும் அவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய ஜீவியத்திலே எதிர்பார்த்து அது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பண்ணி வைத்த அவருடைய நன்மை எவ்வளவு பெரியது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, மாறி மேல் பின்மாறி மழையே, உன்னதத்தினின்று வந்திறங்குதே, மாறி மேல் பின்மாறி மழையே, உன்னதத்தினின்று வந்திறங்குதே. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய தேவைகள் என்னவா இருக்கிறது? ஆண்டவரே, நான் வசிக்கிறதற்கு எனக்கு ஒரு கூடாரம் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை நல்வழியிலே நடத்தக்கூடிய ஞானம் இல்லாமல் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை வரம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். அவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பாயானால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே
அறிவு. நீ கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாயிருப்பாயானால் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல காணப்படுவாய். தெய்வப்பிள்ளைய, ஒரு பயிர் நன்றாக விளைந்து வர வேண்டுமானால் முன்மாரியின் மழையும் வேண்டும், பின்மாரியின் மழையும் வேண்டும். முன்மாரியின் மழை இருந்தால்தான் அந்த விதை முளைத்து வரும். பின்மாரியின் மழை இருந்தால்தான் அந்த பயிர் நல்ல விளைச்சலை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட முன்மாரியின் மழையையும் பொழிய பண்ணி, பின்மாரியின் மழையையும் பொழிய பண்ணி, உன்னுடைய ஜீவியம் ஆசீர்வதிக்க பண்ண தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதே நேரம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆதி நூற்றாண்டிலே தெய்வப்பிள்ளை பொழியப்பட்ட அபிஷேகம் மாத்திரமல்ல, கடைசி காலத்திலே தேவன் பொழிந்தள்ளுகிற பின்மாரியின் அபிஷேகத்தையும் உனக்கு கொடுக்கிறார். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி காணப்பட்டான். அந்த எலியா என்கிற தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து சென்ற தெய்வப்பிள்ளை ஒரு தீர்க்கதரிசி தான் எலிசா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சமயம் வந்த போது எலியா தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து கேட்கிறான், எலிசாவே, இதோ நான் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வேளை வந்தது. இப்பொழுது நீ உன்னுடைய மன விருப்பத்தை சொல். நீ எதை கேட்கிறாயோ தேவன் உனக்கு கொடுப்பார். எலிசா தீர்க்கதரிசி எலியாவை பார்த்து கேட்டது என்ன தெரியுமா? உம்மிடத்தில் இருந்த இரட்டிப்பான வரம் கிருபை எனக்கு வேண்டும், இரட்டிப்பான வரங்களும் கிருபைகளும் வேண்டும் என்று எலிசா எலியாவை பார்த்து மன்றாடுகிறான். எலியா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட போகிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அதை கேள் என்று சொன்னான். இந்த நாளிலே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியம் என்ன? உங்களுடைய விண்ணப்பம் என்ன? உங்களுடைய ஜபங்கள் என்னவாயிருக்கிறது? என்ன தேவைக்காக நீங்கள் தேவனை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்னே செல்லும் போது ஜெயகரமாக என்னை நடத்தும் என்று அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உங்களை பார்த்து தேவன் கேட்கிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள தேவை என்ன என்று. ஆனால் இங்கே எலிசா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கவில்லை, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்கவில்லை. எலியா எப்படி தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவித்தானோ அந்த ஐக்கியத்திற்கு காரணமாயிருந்த கிருபை வரங்கள் இரட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று சொன்னார். காரணம் என்ன? எலிசாவுடைய வாழ்க்கையிலே அவன் நன்கு அறிந்திருந்தான், தேவனுடைய கிருபை வரங்கள் தன்னோடு இருக்குமே ஆனால் பூமிக்குரிய காரியங்களும் சரீர பிரகாரமான காரியங்களும் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பாரே ஆனால், தேவனுடைய கிருபை வரங்கள் உங்களோடு இருக்குமே ஆனால் மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த எலிசாவை பார்த்து எலியா இப்பொழுது என்ன சொல்கிறான்? அரிதான காரியத்தை கேட்டாய். சாதாரண பூமிக்குரிய காரியங்களை அல்ல எலிசாவே நீ கேட்டது அரிதான காரியத்தை கேட்டாய். மனுஷன் கொடுக்க முடியாத தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய கிருபை வரங்களை நீ கேட்டிருக்கிறாய். லேசான காரியம் அல்ல, அரிதான காரியத்தை கேட்டாய். ஆனால் அந்த இரட்டிப்பான கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனை எலிசா கீழ்ப்படிந்தால் எலிசா இரட்டிப்பான வரங்களை பெற்றுக் கொள்வான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நிபந்தனை என்ன? எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், ஒரு இமை பொழுது நீ என்னை பார்க்காமல் இருக்க கூடாது, என்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற வேளை வரும்போதும் நீ என்னை பார்த்து கொண்டே இருப்பாயானால் அந்த இரட்டிப்பான வரங்களை நீ பெற்றுக் கொள்வாய். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். ஒரு இமை பொழுதும் கூட கிறிஸ்துவை நமக்கு முன்பாக இருந்து அகற்றிவிடக் கூடாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த எலிசா அப்படிதான் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொள்வது போல இந்த எலியா தீர்க்கதரிசியை பார்த்து கொண்டே இருக்கிறான். கண்களை மூடுவதற்கே ஒரு பயம்தான். ஒரு இமை பொழுது மூடினாலும்
எலியா மறைந்து விட்டால் இரட்டிப்பான கிருபை வரங்கள் கிடைக்காது. தெய்வ பிள்ளையே, நோக்கிப்பார், ரட்சிப்பார். எலிசா நோக்கி பார்த்தான். யாரை நோக்கி பார்த்தான்? தன்னுடைய எஜமானனை, தனக்கு ஒரு குருவாக காணப்பட்ட எலியா தீர்க்கதரிசியை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று ஒரு சுழற்காற்று வந்தது. அந்த சுழற்காற்றின் மத்தியிலே எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டான். எலிசா தீர்க்கதரிசி கதறுகிறான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று கதறின போது எலியாவின் மீது இருந்த சால்வை எலிசாவின் மீது வந்து விழுந்தது. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன்மாறி பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்திலே ஒருவர் கேட்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக தோன்றி, மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்று. அப்ப சொன்னேன், இந்த எலிசா தீர்க்கதரிசியை போல இன்னும் அதிகமான கிருபை வரங்களை கேட்பேன் என்று சொன்னேன். பூமிக்குரிய பிரகாரமாக என்ன கேட்பீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், தேசம் செழிக்கும்படியாக மழை பொழிய வேண்டும் என்று கேட்பேன் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பூமியிலே நல்ல மழை பெஞ்சா போதும், தேசம் செழிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா வயல்வெளிகளும் செழிப்பாய் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரவர்களுக்கு தேவையான பயிர் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் இங்கே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த நாளிலேயே தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன் வயல் மட்டும் விளைஞ்சா போதாது, உன் வீட்டுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இருந்தா போதாது, முழு தேசத்திற்கு, முழு உலகமும் செழிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால், இயேசு கிறிஸ்து உன்மத்தியிலே தோன்றும் போது நீ அவரை பார்த்து வேண்டிக் கொள்வாய், ஆண்டவரே பின்மாறி காலத்து மழை பொழியட்டும், தேசங்கள் செழிக்கட்டும், வயல்வெளியிலே பயிர்கள் விளையாட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த பின்மாறி மழை என்று சொல்லுவது எதை காட்டுகிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் இங்கே இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மத்தேயு 7:11, லூக்கா 11:13 வாசிக்கும் போது அங்கே நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிற இடங்களில் எல்லாம் அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான அபிஷேகம், முன்மாரியின் பின்மாரியின் அபிஷேகம் இருக்குமே ஆனால் உன்னுடைய ஜீவியம் விளைந்த வயல்வெளி போல காணப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வறட்சியாய் இருக்காது, செழிப்பாய் இருக்கும். உன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியின் ஜீவ நீரூற்றிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஆனால் ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனை என்ன? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட்.
அடுத்தபடியாக பார்க்கும்போது யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இன்றைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்து. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு அவர்களை என்ன செய்? பரிசுத்தப்படுத்து. தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், பரிசுத்தமான ஒரு ஜீவியம் என்று சொல்வது ஆசீர்வதிக்கப்படுத்தப்பட்ட ஒரு ஜீவியம். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்த ஜீவியம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு கிருபையாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பரிசுத்த ஜீவியம் செய்யக்கூடிய கிருபை இல்லை என்றால் அந்த பரிசுத்த ஜீவியத்தை செய்ய இயலாது. ஆகவே மோசே மூலமாக தேவன் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார், இன்றைக்கு ஜனங்களை என்ன செய்? பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கு ஜனங்களை என்ன செய்? பரிசுத்தப்படுத்து. ஏனென்றால் தெய்வ பிள்ளையே, 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருப்பது போல தன்னையும் என்ன செய்து கொள்கிறான்? சுத்திகரித்துக் கொள்கிறான். இப்ப இந்த சுத்தமுள்ள ஒரு ஜீவியம், சுத்திகரிப்பு, பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இந்த பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடைய இயலாது. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்த வேளையிலே, அவர் சீனாய் மலையின் அடிவாரத்திலே ஜனங்கள் வந்த வேளையிலே என்ன சொன்னார் என்றால், ஜனங்களை நீ பரிசுத்தப்படுத்து. வாசியுங்கள், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போதும், இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை என்ன செய்? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வரணும்னா ஒரு 3 நாள் ஆயத்தத்தோட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு தேவ சமூகத்துல வரும்போது அந்த ஒரு குட்டி பரலோகத்தையே நீங்கள் அனுபவிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு வாஞ்சை, தாகம், ஆசை எல்லாம் உண்டு. அது என்னவென்றால் இயேசுவை போல இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவை போன்ற சாயலிலே வளர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். அந்த நிபந்தனை என்ன? இன்றைக்கே உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கே நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்வாயானால் அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி காணப்படுகிறாரோ அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் இன்றைக்கே உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள் என்று கட்டளையிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தபடியாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அது நாளைக்கல்ல, இன்றைக்கே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, சின்ன சாமுவேல் தான், ஆனால் அவன் யாருடைய சத்தத்தை கேட்டான்? தேவனுடைய சத்தத்தை கேட்டான். கேட்ட வேளையிலே அவன் என்ன சொன்னான்? சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், தேவ சத்தத்தை நான் உனக்கு தொனிக்க பண்ணுகிறேன், ஆனால் உன்னுடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். உன்னுடைய காதானது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதாக காணப்பட வேண்டும். அன்றைக்கு எப்படி ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது அவனுடைய வலது காதின் மடலிலே இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ, அதே போன்ற ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காது இருக்குமே. ஆனால் நீ இன்றைக்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாய். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய செவியை நீ திறந்து வைத்திருப்பாயானால் இன்றைக்கே ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அவருடைய சத்தத்தை உனக்கு தொனிக்க பண்ணுவார். நீயும் அந்த சிறு சாமுவேலை போன்ற இருதயமுடையவளாக சொல்லுவாய், சொல்லும் கர்த்தாவே
அடியேன் கேட்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு நிபந்தனையோடு வருகிறது. தெய்வ பிள்ளையே, நீ உன் செவியை திறந்து வைத்தால் ஆண்டோடைய சத்தம் இன்று கேட்பாய். பிரைஸ் தி லார்ட். நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் தேவ சாயலை அடைவாய். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக தேவ பிள்ளையே, ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கே புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். இன்று நீங்கள் வெளியே என்ன செய்ய மாட்டீர்கள்? காண மாட்டீர்கள். இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், அதை இன்றைக்கு புசியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் இதோ வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்த போது அவர்கள் புசிப்பதற்காக வானத்திலிருந்து எதை கட்டளையிட்டார்? மன்னாவை கட்டளையிட்டார். அந்த மன்னாவை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே போய் என்ன செய்ய வேண்டும்? சேகரித்து அந்தந்த நாளைக்குரியதை அவர்களை புசிக்க வேண்டும். ஆனால் 7ஆம் நாள் ஓய்வு நாளாய் இருக்கிறபடியால் அந்த ஓய்வு நாளுக்குரியதையும் சேர்த்து 6ஆம் நாளே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சேகரித்து வைக்க வேண்டும். நான் தான் ஒரு சகோதரனிடத்துல சொன்னேன், நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாகன்னு பைபிள்ல இருக்கு. ஆனா நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காமல் அந்த ஓய்வு நாள்ல கூட நீ என்ன செய்ய மாட்டீர? இளைப்பாராம நீ எங்க போற? மீன் பிடிக்க போற. அப்படி பிடிக்கிற மீன் உனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? அப்படி பிடிக்கிற மீன் உன்னுடைய இதோ ஜீவியத்திலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார். நிறைய பேர் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே கடந்து வராமல், அதற்கு தேவையானதை முந்தின நாளே சேகரித்து வைக்காமல், தெய்வ பிள்ளையே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய நேரத்திலே வேறெங்கோ மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உனக்கு ஆசீர்வாதமாயிராது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதை இன்றைக்கே என்ன செய்யுங்கள்? புசியுங்கள். காரணம் என்ன? தேவ சமூகத்திலே கடந்து வருகிற வேளையிலே உனக்கு ஆவிக்குரிய மன்னா கொடுக்கப்படுகிறது. அதை புசிக்க வேண்டிய சமயத்திலே நீ வேறொரு இடத்திலே. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வல்லமை மேலே வல்லமை தந்து, வல்லமை மேலே வல்லமை தந்து சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆறுதலின் தெய்வத்தை ஓய்வு நாளிலே அனுபவிக்க வேண்டிய இடத்திலே, ஆவிக்குரிய மன்னாவை பெற்று பலனடைய வேண்டிய சமயத்திலே எங்கோ ஒரு வேலை, எங்கோ ஒரு 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வேலை, அதை விட முடியல. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க முடியல. ஆனா வீடு முழுவதும் வேத வசனம் இருக்கும். என்ன ஆசீர்வாதம்? அது ஆசீர்வாதம் அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கே நீ அதை புசிப்பாயாக. ஓய்வு நாளிலே நீ தேவ சமூகத்திலே வந்து ஆவிக்குரிய மன்னாவை புசித்து, அந்த மன்னாவினாலே நீ அடுத்த ஓய்வு நாள் வரைக்கும் பலப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சமூகம் உனக்கு ஆறுதலின் சமூகமாய் இருக்க வேண்டும். தேவ சமூகம், நீ சீயோனை காணக்கூடிய ஒரு தேவ சமூகமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் பெரேயா பட்டணத்தாரை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கும் போது, பெரேயா பட்டணத்தார் வேத வசனத்தை என்ன செய்தார்களாம்? தீர்க்கமாய் ஆராய்ந்து தியானித்து கொண்டு வந்தார்களாம். ஆகவே தெசலோனிக்கேயா பட்டணத்தாரை காட்டிலும் பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நீங்கள் நற்குணசாலிகளாய் இருக்க வேண்டுமானால் அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சொன்ன ஆண்டவர் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே இருந்து புசிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அதை இன்றைக்கே நீ புசிப்பாயானால் அந்த பெரேயா பட்டணத்தாரை போல ஒரு நற்குணசாலியாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம்
32 அதிகாரம் 29 வசனம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவியம், ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் தெய்வ பிள்ளையே? இதோ உங்களுடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்து வந்த லேவியின் புத்திரரை ஆண்டவர் என்ன செய்தார்? மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தார். வரலையா சொல்லுவோமா? பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுடைய சிரசின் மீது இதோ அபிஷேக தைலத்தை ஊற்றி அவர்களுடைய நெற்றியிலே பரிசுத்தம் என்கிற பட்டத்தை கட்டி தெய்வ பிள்ளைய அலங்கார வஸ்திரத்தை, ஆசாரியத்துக்கு உரிய வஸ்திரங்களை தரிப்பித்து அவனை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அனுப்பினார். வரலையா சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் புசிக்க மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத உடைகளை நான் அணிய மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத வழிகளிலே செல்ல மாட்டேன். நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஜீவியத்தை செய்யும்படியாக இதோ இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வாயானால் உன்னை தேவன் கிருபா பாத்திரமாக மாற்றுவார். குயவன் கையிலே நீ கிருபா பாத்திரமாக, அலங்கார கிரீடமாக, ராஜ முடியாக காணப்படுவாய். வரலையா சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய வாழ்க்கையில அதை தான் எதிர்பார்த்தார். பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் என்று சொன்னவன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதிஷ்டை இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் செய்யும்படியான கிருபையும் வல்லமையும் இல்லாதபடியினால் ஏற்ற வேலை வந்த போது பழைய மீன் வலையும் எடுத்துட்டு எங்க போயிட்டான்? கடலுக்கு போயிட்டான். எல்லா சீஷர்களும் சொல்றாங்க, பேதுருவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்ன வேளையிலையும் கூட அவனுடைய இருதயத்துல ஒரு உணர்வு உண்டாகவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் பழைய வேலைக்கு போறேன், மீன் பிடிக்க போறேன். சொன்னது மட்டும் இல்ல, மற்ற சீஷர்களையும் அவனோட சேர்த்து என்ன செஞ்சுட்டான்? கூட்டிகிட்டே போயிட்டான். நான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு என்கிட்ட சொல்லி இருக்கும் போது, ஆடுகளை மேய்க்க வேண்டியனா உங்களை எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கிட்டு இருந்தேன்னா அது இந்த பேதுருடைய கதை தான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொன்னப்ப ஆண்டவருடைய சத்தியத்தை கொடுத்து உங்களை நல்ல ஆடுகளாக வழி நடத்தாமல் உங்களை நான் இங்க உட்கார வச்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கிட்டு இருந்தேன்னா நான் மீன் வலையை எடுத்த பேதுரு. அந்த மீன் வலையை எடுக்கும்படியாக அல்ல தெய்வ பிள்ளையே, பிரதிஷ்டை உள்ள ஜீவியம் செய்ய உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த நாளிலே தேவ சமூகத்திலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அன்னாள் என்கிற ஒரு விதவை காணப்பட்டாள். அவளுக்குள்ளாக இருந்த பிரதிஷ்டை என்ன தெரியுமா? அன்னாளுக்குள்ளாக இருந்த பிரதிஷ்டை என்ன? அவள் உபவாசம் செய்து என்ன செய்வாள்? அழுது ஜெபம் பண்ணுவாள். அன்னாளுடைய வாழ்க்கையிலே இருந்த பிரதிஷ்டை உபவாசம் பண்ணி அழுது ஜெபிக்க கூடிய ஒரு ஜீவியம், ஒரு கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எபிரேயர் 3:13 சொல்லுகிறது, இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடிய கிருபை உங்களுக்கு இருக்குமாயின் அதை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. அதுக்குரிய பிரதிஷ்டை இருக்கட்டும். லூக்கா 8:3 சொல்லுகிறார், உங்கள் ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கூடுமானால் செய்யுங்கள். அதுக்கு ஒரு பிரதிஷ்டை வேணும் தெய்வ பிள்ளையே. எபிரேயர் 6:10 சொல்லுகிறது, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் பிதாவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். லூக்கா 5:26 சொல்லுகிறது, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம், அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். என்ன அதிசயத்தை செய்ய போகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8:17-18 வாசிக்கும் போது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில்
அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். உங்களை அற்புதமாக அடையாளமாக உங்கள் பிள்ளைகளை சீயோன் பர்வதத்திலே உன்னதமான ஜீவியம் செய்ய வைக்க தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த அதிசயம் நாளைக்கல்ல, இன்றைக்கே காண பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறீர்களே, எதற்காக? தேவனோடு உள்ள உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக. நீங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். அந்த உடன்படிக்கையை நீங்கள் மாற்றிவிடக் கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் என்றால் எதற்காக? தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் காத்துக் கொள்ளும்படியாக. ஆகவேதான் சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். நீங்கள் பலியினாலே, ஸ்தோத்திர பலியினாலே, அபிஷேகத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய கிருபையினாலே தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் என்ன செய்ய விடக்கூடாது என்றால் அதிலிருந்து பின்மாறக்கூடாது. அதற்காகவே இன்றைக்கு தேவன் உங்களை தேவ சமூகத்திலே நிற்க பண்ணி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைக்கிற தேவன் அந்த வாக்கு தத்தங்களை உங்களுடைய பரிசுத்தத்திற்கு ஏற்றபடி, உங்களுடைய பிரதிஷ்டைக்கு ஏற்றபடி, தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவ சமூகத்திலே காணப்படுகிற அனுபவத்திற்கு ஏற்றபடி ஒரு நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக உங்களுடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிற அனுபவத்திற்கு ஏற்றபடி ஒரு அந்த சகையனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் உண்டானது போல உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி ஒரு தேவன் உங்களை நாளைக்கல்ல இன்றைக்கே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். விரலியா சொல்லுவோமா? ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பேன், அதை இன்றைக்கே கொடுப்பேன். பின்மாறி காலத்து மழையை பொழிய பண்ணுவேன். ரெட்டிப்பான அபிஷேகத்தின் வல்லமையை எலிசா எலியாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது போல ஒரு இன்றைக்கு நீ தேவ சமூகத்திலே உன்னுடைய விண்ணப்பம் என்ன என்று கேட்கிறார். உன்னுடைய கண்ணீர் எதற்காக என்று கேட்கிறார். நீ எதற்காக கதறி கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். ஒரு நீ ஆண்டவரிடத்துல என்ன சொல்ல போகிறாய்? உனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதமா, சரீர பிரகாரமான ஆசீர்வாதமா, ஆவிக்குரிய கிருபை வரங்களா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். நீ எதை கேட்கிறாயோ அதை நிபந்தனையோடு செய்ய ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு அது நாளைக்கல்ல, இன்றைக்கே கொடுப்பேன் என்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிரைஸ் தி லார்ட். உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம்
ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மோடு இடைப்பட்ட தயவுக்காக, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.